வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம காளையின் பாய்ஸுக்கு வந்து வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆச்சு. இப்போ போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சுங்க. அந்த ரவுண்ட் போனதை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுசாக வந்து நம்ம காளைகளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நீச்சல் பயிற்சிக்கு நம்ம இதில் ஆறு இருக்குது. ஆற்றுல வந்து அவ்வளோக்கு இது பண்ண முடியாது. ஒரு குட்டை ஒன்று இருக்குதுங்க, அங்கே போய் பழக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வண்டியை கொண்டு போய் விட்டு வண்டியை விட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு காலையில் பிடிச்சி போகணுங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் டேமாட் கட்டிக்கிறாங்க. அங்கே நீச்சல் பயிற்சி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு முடிஞ்சால் அங்கே நீச்சல் பயிற்சி கொடுக்குறது, இல்லைன்னா ஆற்றுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டு வச்சிடலாங்க. சரி வாங்க, விளாக் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அன்பு அறிவை வந்து பிடிச்சிட்டு போகலாம். நம்ம கூட வந்து குகனும் பாத்தி இருக்கிறாங்க. சரி நம்ம போகலாங்களா? போகலாமா பாத்தி? ஓகே ரைட், வண்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளத்துக்கு வந்து வந்தாச்சு. அந்த குட்டைக்கு வந்து நீச்சல் பயிற்சி எப்படி விட போகிறேன்னு தெரியல. ஆனால் குட்டை பாருங்க காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ குகா வந்து கடப்பார் நீச்சல் அடிப்பார். கடப்பார் நீச்சல் அடிக்க போகிறாரு. பாத்தி வந்து தயார் நிலையில் போய் குளியல் போட ஆரம்பிச்சு. அப்படியே காலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காலை அங்கே கட்டியிருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த குளத்தில் தான் நீச்சல் அடிக்க போகிறோம். நீச்சல் அடிக்க வைக்க முடியுமா குகா? அடிச்சிடலாம். ஓகே, எப்படி அடிப்போம் தெரியல. அங்கே வழி பண்ணணும்னு நினைக்கிறேன். கத்தி எடுத்து வந்துருக்கலாம். சரி, ஏதோ ஒரு வழியில் பண்ணி இது பண்ணுவா. உங்களுக்கு இப்போ நல்லா காமிக்கிறேன். கூமாப்பட்டி என்னங்க? கூமாப்பட்டி எங்கள் ஊர் டேமை பாருங்கள், செக் டேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் தண்ணி சர்பத்துங்க, சிறுவாணி தண்ணிங்க. மெயினுங்க. நம்பர் 1 தண்ணிங்க. நம்பர் 2ங்க. நம்பர் 1 வந்து நாயகரா நீர்வீழ்ச்சி. அப்படியா? நம்பர் 2ங்க. நம்பர் 2 வேர்ல்டு சிறுவாணி தண்ணிங்க. தண்ணி ஏங்க நம்ம பாய்ஸ் பாருங்க, ரெடியா நிக்கிறாங்க. பாய்ஸ் புடிச்சிட்டு வந்து குளிப்பாட்டி இல்லாம நீச்சல் அடிப்பானுங்களா என்னமோ ஒன்ன போறானுங்கடா இவனுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே வா பார்த்து அங்கே வலிக்கு தான் பாருங்க. நம்ம அந்த டேம் செவ்வீர் ஓரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொலியாட்டு இருந்துச்சு. அந்த செடியெல்லாம் அமுக்கி விட்டு வழி பண்ணி விட்டுருந்தோம். அதில் முதல்ல எடுத்து நம்ம அன்பு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் காலை பார்த்திங்கன்னா இறக்கறக்கு தயார்படுத்திகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தண்ணி தாகத்துலேயும் இருந்திருப்பானுங்களாட்டு தெரியுது. கொஞ்சம் முரடு பண்ணானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கை இதெல்லாம் போட்டு குகானும் இழுக்க, அப்புறம் பார்த்தியும் கணக்காக வந்து இழுத்தோடனே சரி தடத்து பார்த்தோன்னே சரி அப்படியே இறங்கிருச்சுங்க. தண்ணி தாகம் இருக்கிறனால அப்படியே இறங்கினோடனே சரி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற இறங்குறது. சரி ஏறுறதும் அதே மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குமோ, சரி வந்துடும் அப்படின்னு நினச்சேங்க. அது பார்த்திங்கன்னா என்னமோ 10 வருஷம் நீச்சல் பழக்கி ட்ரைனிங் ஆன மாதிரி ஜம்முன்னு இறங்கி நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சு. நமக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க. என்னடா இது இந்த அளவுக்கு நீச்சல் அடிக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இயற்கையோட அழகு அப்படிங்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அறிவு இருக்கிற ஜீவனுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தற்காப்பு, அதாவது தன்னை காத்து கொள்வதற்காக அந்த அறிவு வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீச்சலில் அதுவே பார்த்திங்கன்னா அடித்து தானாக வந்து தப்பிச்சுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம தான் பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து நீச்சல் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம். அப்புறம் அவசர ஆத்திரத்துக்கும் கூட நீச்சல் அடிக்க முடியாமல் தத்தளித்து இதாகும். நம்ம அன்பு அறிவு ஃபஸ்ட் டைம் நீச்சல் பயிற்சிக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பயிற்சி எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு, அதாவது காலுக்கு வந்து நல்லா ஊக்கமாகுங்க. அப்புறம் அந்த மூச்சு விடுற திறன் வந்து இதாகும். அதனால் கொஞ்சம் நம்ம பந்தயத்துக்கெல்லாம் ஓடும்போது கொஞ்சம் நல்லா போகுன்னு சொல்லாங்க. சரி ஏற்றலாம் போகுது, ஒரு டைம் விட்டது ரொம்பவும் போட்டு வாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்ற ட்ரை பண்ணுங்க. அங்கே தான் நான் யோசனை பண்ண மாதிரியே வந்து மாடு வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் முரண்படுச்சு. நான் இதில் எங்கே ஏறாதான் தெரியுது, இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாகி போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தி வழி கிளியெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் சரி வழி பண்ணியா சரி ஏற்றிடலான்னு விட்டால் சொரக்குன்னு அந்த மண் லூஸ் பண்ணாதுங்காட்டி அப்படியே நெத்து கொட்டலாட் ஆயிடுச்சுங்க, ஏற்ற முடியலைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கரைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அந்த கொஞ்சம் புதராட்டம் இருந்துச்சுங்க. அந்த நேர் வந்து மாடு போகிறக்கெல்லாம் கொஞ்சம் வழி இருந்துச்சு. ஆனால் என்னென்னா மறுபடியும் மாட்டை கூட்டிகிட்டு வரோன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் சுற்றி வரோன்னு. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேங்க.
அப்புறம் பார்த்தி ஒரு ஐடியா பண்ணி அந்த புதர்கிட்ட கொண்டு போய் இதுலேயே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்து பார்த்தானுங்க. அது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் திட்டம் ஏறிடுச்சு. ஏறிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டோட கயிறு அப்படியே விட்டாச்சுங்க. விட்டோடனே என்ன ஆச்சுன்னா அது பாட்டுக்கு நடு குட்டைக்குள்ளே போய் நின்றுச்சுங்க. நின்றுட்டு பேந்து முடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் கரெக்டாக அதுவே தடம் கண்டுபிடிச்சி பொலி ஏறி அப்புறம் வந்துருச்சுங்க. அப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்து நமக்கு தோல்வியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காரின்னு வந்து இறக்கலாமா வேண்டாமா இறக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அதில் ஏறுது. என்னென்னா புதையாக இருக்கிறனால தடம் இருக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் இறங்கிருச்சுங்க. இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்துங்க. கடைசியில் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா காலையில் நீச்சல் உள்ளான்னு வந்தோம். தடம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இல்லாதனால இதுவே சிரமப்பட்டு தான் கொண்டு வர வச்சா. தடமெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம காரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கணும். இல்லைன்னா கிடைக்கலைன்னா வச்சுக்கங்களேன் விட்ட ஓடிடும் ஒரே சவாரி. அவ்வளோ நண்பர்களே, நம்மளோட விளாக் வந்து இத்தனை சிறப்பாக முடிவடைந்தது. நம்ம அன்பு அறிவு நீச்சல் பயிற்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.